வரும். சரியா? அடுத்ததாக இந்த லக்னத்தை சனி தசை சனி புக்தி எனக்கு பயமாக இருக்குன்னு கேட்டுட்டாலே லக்னம் ஒரு மாதிரி தான். சரி, ஒருவேளை மிதன லக்னமாக இருக்குது அப்படிலாம் சனி பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாருங்க. அவர் பாக்கியாதிபதியாக இருக்கிறார், குழப்பத்தை மட்டும் கொடுப்பார். வணக்கம் குருஜி. கணேசரன் 1/1/2000 என்ன 9/1/2001 ஏன் இதாக மாட்டேங்குது. 2001 திருவண்ணாமலை பௌர்ணமி யோகம் உள்ளதா? நீங்களுமா? எல்லாரும் பௌர்ணமி. ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆக வேணாம். எப்போது ஆவேன்? மத்திய அரசு வேலையா மாநில அரசு வேலையா? திருமணம் எப்போது? 9/1/2001 9/1/2001 ஏற்கனவே பௌர்ணமி யோகம் இருக்கிறவரே குழப்பத்தில் இருக்கிறாரு. 11:35 AM 11:35 AM திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது பிறந்தீங்களா? அப்படி கிரிவலம் போகும்போது பிறந்திருந்தால் பௌர்ணமி யோகம் இருக்கத்தான் செய்யும். சரி, பாருங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். வாசுதேவன் மீன லக்னம், பௌர்ணமி யோகம். திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பாக பௌர்ணமி யோகம் தான். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முந்தின நட்சத்திரத்தில் தான் கிரகண தோஷம் இருக்கும். ஆக இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இதுக்கு நான் என்ன சொல்லுவேன், நெட்டில் போட்டு பாருங்கள். நீங்கள் பிறக்கும்போது திருவண்ணாமலை பக்கம் இந்தியா பக்கம் கிரகணம் இருந்ததா? கிரகணம் முடிஞ்சு தான் பிறந்திருக்கிறீங்க. திருவாதிரை நட்சத்திரம்னாலே கிரகணம், பௌர்ணமியில் இருந்தாலே கிரகணம் முடியும். ஏன்னா பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் கிரகணம் ஆரம்பிக்கும். பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கிறீங்க. சதுர்த்தசி திதியில் தான் கிரகணம் வரும். ஆக கிரகண தோஷம் முடிந்ததற்கு பிறகு அதே நேரத்தில் வளர்பிறையாக பௌர்ணமியிலே இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். ஐஏஎஸ் பாஸ் ஆவேனா? 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறார், நல்ல ஜாதகம்தான். 12ஆம் இடம் சுகத்துவமாக இருக்கிறது. சுக்கிரன் சிம்மத்தை பார்க்குறாரு. சரி, என்ன தசை நடக்குதுயா? சனி தசை நடக்குது. சனி தசை உங்களுக்கு அவயோக தசை, புதன் தசை யோக தசை. சனியும் புதனும் உங்களுக்கு நல்ல வலிமையானது. இந்த பாருங்க, அரசு வேலை கிடைக்கும். அவயோக திசைகள் என்றாலும் கூட 35 வருடங்கள் குருவின் அமைப்புகளில் நல்லாவே இருக்குது. 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டையே பார்க்கிறார். சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி திக்பலம் மற்றும் சுபத்துவம். ஆகவே அரசு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. மத்திய அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. மத்திய அரசு வேலையில் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுக்கிர அந்தரம் 3ஆம் அதிபதி தன்னுடைய கேந்திரத்தில் சுக்கிரன் சனியோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்ற காரணத்தினால் 28 வயதிற்கு பிறகு நல்லவைகள் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. மத்திய அரசு பணி, வேறு மாநில பணி கண்டிப்பாக இருக்கும். ஐஏஎஸ்ன்றது மட்டும் கொஞ்சம் டவுட் ஆகும். ஏன்னா என்ன இருந்தாலும் சனி புக்தி புதன் புக்தி நடக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை ஐஏஎஸ் பதவி கிடைச்சாலும் அது வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு ஐஏஎஸ்கிட்டே நான் பேசினேன். எந்த காலத்துலேயும் நான் கலெக்டராக என்னை போட மாட்டாங்க, எந்த காலத்துலேயும் நான் கலெக்டராக இருந்ததில்லை, ஆவண காப்பக டைரக்டராகவே தான் இருப்பேனாரு. அந்த மாதிரியான சில தசாபுக்தி அமைப்புகள் சிலவற்றை கொடுக்கும். ஆயினும் மத்திய அரசு பணி உங்களுக்கு உண்டு. சனி தசை சுக்கிர புக்தியில் திருமண அமைப்புகள், சனி தசை 11/3 போன்ற தொடர்புகள் ஏற்படுவதால் புதன் புக்தியில் நடக்காமல் சுக்கிர புக்தியில் நடக்கும். திருமணம் நன்றாகவே இருக்கும். உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தாங்க. என்ன இருந்தாலும் பௌர்ணமி யோகம் செயல்படும். கிரகணம் தோஷம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் பிறந்ததுனால வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் லைவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.